ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க அழகர் சொல்லிட்டு போனதை இங்க யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடியுமே அழகர் சொல்லிட்டு போனது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அப்பாக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே அவங்க அப்பாவும் சொல்லத்தா பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பூங்கொடியும், அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்கொடியுமே கேட்கிறாங்க. உடனே இங்க மஞ்சமலையும், ஆத்தா நான் சாப்பிட்டாத்தா, அதெல்லாம் இருக்கட்டும் ஆத்தா, அந்த மாயாண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சு வீட்டை பூட்டிட்டான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையாத்தா, உன்னை உள்ள கூட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க பூங்கொடியும், அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆத்தா இன்னாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம்மா நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சாத்தா, அது மறந்துட்டேன். இங்க உன்னை அந்த வீட்டில் கஷ்டப்படுத்துற மாதிரி இங்க அந்த மாயாண்டியுடைய தங்கச்சி பேச்சிய உன்னுடைய அம்மாவை நான் 3 மணி நேரமா வெளியே நிக்க வச்சாத்தா, நீ அங்க கஷ்டப்படக்கூடாது, அங்க நீ சந்தோஷமா இருக்கணும், அங்க நான் வரலனாலையுமே நான் இங்க நினைச்சது அங்க நடக்கணும். அப்படின்னா அங்க மாயாண்டி என்னென்னலாம் உனக்கு டார்ச்சர் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவனுடைய தங்கச்சிய நான் டார்ச்சர் பண்ணனா நீ அங்க சந்தோஷமா இருப்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இதை கேட்ட பூங்குடியுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே உக்காந்துடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பூங்குடி பேசுறதும் சரி, இங்க மஞ்சமலை பேசுறதும் சரி, அங்க உக்காந்துக்கிட்டு பேச்சையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே பூங்கொடியும், அப்பா இதை நான் கேட்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களாப்பா, இது நீங்க பண்ணது சரின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி ஒரு விஷயத்த சொல்லவும் இதை கேட்ட மஞ்சமலைக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற ராசாத்தி, அங்க இருக்கிற சுடலன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு நியாயத்தை பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு மிகவும் சந்தோஷம். உடனே ஆத்தா இன்னாத்தா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மஞ்சமலை கேட்கவும் உடனே அங்க பூங்கொடியும், அப்பா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுப்பா, இங்க இந்த வீட்டில் இருக்க இங்க தெய்வானன்றவங்க தான் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி இந்த வீட்டையுமே பூட்டினாங்க. ஆனா இங்க இருக்கிற இங்க மாமாவோ சரி, அத்தையோ சரி, இல்ல அழகரோ சரி, இங்க இருக்கிற யாருமே என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி இங்க கதவு பூட்ட கிடையாது. இங்க இருக்கிற தெய்வானதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுவும் இல்லாம ஏன் மேல இருக்கிற ஒரு கோவத்துல பண்ணாங்க. மற்றபடி இங்க அம்மாவுடைய அண்ணனோ சரி, இல்லை அவங்களுடைய ஒய்ஃபோ சரி, யாருமே எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு பர்சன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராங்களெல்லாம் கூட்டி அவங்க ஊர் முன்னாடி மன்னிப்புமே கேட்க வச்சேன். அப்படி இருக்கிறப்ப இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நானே அங்கே ஊர் முன்னாடி ஒரு நியாயமும் கேட்டு நின்ற. ஆனா அங்க நீங்க பண்ணது கொஞ்சம் கூட தப்பு இல்லாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. கண்டிப்பா நீங்க அங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புப்பா. நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச்சு இங்க மஞ்சமலை கிட்ட பூங்குடி சொல்லவும் உடனே எங்க மஞ்சமலையும், அத்தா பூங்குடி என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த மாயாண்டி ஃபேமிலி தான்மா. அதுக்காக தான் நீ அங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அவங்களுடைய தங்கச்சிய கஷ்டப்படுத்தினா அங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான்மா நான் இப்படி பண்ணேன். மற்றபடி நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் இல்லை உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்கொடியுமே மஞ்சமலை சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியும், இல்லப்பா நீங்க என்னதான் இதுக்கு ஒரு ரீசன் சொன்னாலையுமே கண்டிப்பா நீங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புப்பா. என்னதான் இருந்தாலையும் இந்த வீட்டுல இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு துரோகியா இருந்தாலையும், மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலையும் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஊர் ஆளுங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நியாயம் கேட்டது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இல்லாமல் நியாயமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமான விஷயமே கிடையாது. இங்கே இருக்கிற அத்தையோ சரி, மாமாவோ சரி, இவங்க 2 பேரும் மாமா அத்தைக்கு ஒரு நாளாவது இப்படி ஒரு அசிங்கத்தையோ இல்லை அவங்கள ஒரு தப்பான ஒரு வார்த்தையிலையோ இல்லை வாடி போடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட யூஸ் பண்ணவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்திருக்கிற மருமகளுங்களுக்கு எவ்வளோ
அக்கறையாகவும் அன்பாவும் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ, எவ்வளோ இந்த ஃப்ரீடம் கொடுக்கணுமோ எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அளவுக்கு இங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்சன். ஆனா நீங்க அங்க கூட்டிட்டு போனதுல இருந்து அம்மாவை நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ப்பா. ஆனா இப்ப நான் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்ட வந்து போது கூட நான் இங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புப்பா. அதுவும் இல்லாம நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மஞ்சமலையும் அங்க ஆத்தா இன்னத்தா என்ன போய் இங்க பேச்சுக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்? நான் எந்த ஒரு தப்பு பண்ணலாத்தா. நான் அவங்க பண்ண தப்பை விட நான் நிறைய தப்பா பண்ணிட்டேன். என் கையை இழந்ததுக்கு காரணமே அவங்க தான் ஆத்தா. அப்படி இருக்கிறப்ப அவங்கள நான் கஷ்டப்படுத்துவேன். எனக்கு செஞ்ச துரோகத்தை அவங்கள நீ மன்னிக்க மாட்ட. அதுவும் இல்லாம எனக்காக நீ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நீ அங்க போன. இப்ப என்னன்னா நீ அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி இப்ப பேச்சுக்கிட்ட மன்னிப்பு வேற கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்தா நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. அப்பா நான் சொல்றது கொஞ்சமாவது புரியுதா? அதுவும் இல்லாம இங்க கல்யாணி இங்க இருக்கிற தெய்வான என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அவங்க இந்த வீட்டையுமே பூட்டினாங்க. உள்ள வரக்கூடாது, நாங்க சொல்ற பேச்ச நீ கேட்காத ஒரு பர்சன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துரத்துனாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான்ப்பா. அது தப்புனா அப்ப நீங்க அம்மாவை வெளியே நிக்க வச்சது தப்பு தானப்பா. அதுக்கான மன்னிப்பை நீங்க கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சு பூங்குடியுமே சொல்லிடுறாங்க மஞ்சமலை கிட்ட. உடனே மஞ்சமலை கேட்டதும் ஆத்தா என்னாலாம் கேட்க முடியாதாத்தா, என்னத்தா நீ பேசிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா எனக்கு என்னமோ நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம அவங்கள பழிவாங்கன்ற எண்ணம் மனசுல இருந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆத்தா அங்க உன்னை என்னென்னமோ சொல்லி மாத்திட்டாங்க ஆத்தா. நீ முன்ன மாதிரி இல்ல ஆத்தா. நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லவும் உடனே பூங்கொடியும் அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் நடந்த உண்மையை பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதுவும் இல்லாம நீங்க தப்பு பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது தப்பா இருக்காப்பா. நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க பண்ணது தப்பப்பா. இவங்க பண்ணதும் தப்பு தான், நீங்க பண்ணதும் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுக்கான தண்டனையும் அதுக்கான மன்னிப்பும் நீங்க தான்ப்பா கேட்கணும். நீங்க கேட்காம இல்ல நான் வந்து கேட்கணுமா? நீங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புப்பா. அவங்களுடைய சுயரூபத்தையும் அவங்களுடைய இன்னொரு ரூபத்தையுமே இந்த ஊருக்கு நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் நான் என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன். அதை என்னைக்கும் இவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க தான் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி நீங்களே இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியினே படலப்பா. நீங்க பண்ணது என்ன இருந்தாலுமே தப்பு. மன்னிப்பு கேட்கறதுனா நீங்க என்கிட்ட பேசுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையும் ஆத்தா பூங்கொடி அங்க மாயாண்டி உன்னை என்ன பண்ண ஆத்தா? நீங்க இருக்கிற வரைக்கும் நீ நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்த. நீ அங்க போனதுல இருந்தே அவங்களுடைய பேச்சுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு போயிட்ட. நீ என்ன மறந்துட்டியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பூங்கொடி கிட்ட மஞ்சமலைமையே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட பூங்குடியும் அப்பா நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். நீங்க அந்த விஷயத்த பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட பேசலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நான் உங்களுக்கு பொண்ணும் கிடையாது, நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூங்குடியுமே போனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க மாயாண்டி அங்க இருக்கிற செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே உக்காந்துக்கிட்டு இந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மஞ்சமலை ஃபேமிலி மேல எவ்வளவுதான் கோவம் இருந்தாலையும் அப்ப கூட மாயாண்டி வந்து அவங்களுடைய பிரச்சனைக்கு போகாம எல்லாமே தாழ்ந்துமே போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இங்க பூங்குடி பண்ண ஒரு நியாயத்துக்காக அந்த ஊராளுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றாங்க மாயாண்டியும். ஆனா அப்பயும் அந்த ஒரு அசிங்கத்தை மறுபடியும் நடக்க கூடாது. இந்த வீட்டுல யாருன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல அந்த அவங்களுக்கு வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே பெண்ணியுமே இனிமே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதுச்சியா,
ஏதோ நடந்து போச்சு, மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நடக்க முடியும். அங்க இருக்கிற மீனாட்சியுமே எங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பொண்ணு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீட்டை வந்து திறந்து விட்டுருப்பேன். ஆனா எனக்குமே ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் போட்டுட்டு ரொம்பவே அலட்சியத்துல நான் தூங்கிட்டேன். மற்றபடி இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. நான் இப்படி ஒரு அசிங்கத்தை நான் உங்களுக்கு வர விட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பா நீங்க இவ்வளவு பெரிய அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப இப்ப இங்க தேனுக்கு வந்து இப்போ காலேஜ்ல வந்து சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இந்த விஷயம் இங்க ரொம்பவே சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. நான் தெய்வான இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப இங்க அவங்க ஏதோ தெரியாம நீங்க சொன்ன விஷயத்த அவங்க கேட்கல அப்படின்றதுனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. மறுபடியும் இப்படி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே கல்யாணியும் அங்க இருக்கிற நந்தினியும் ரெண்டு பேரும் ரூம்லயுமே போய் உக்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அங்க வெளியே என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் போய் உக்காந்துருக்காங்க. ஏன்னா வெளியே இருந்தாலையும் இங்க இருக்கிற மாயாண்டி அங்க தேனையோ நந்தினியையோ இல்ல தெய்வானையோ பார்த்தாங்கன்னா பயங்கரமா கோவம் தான் படுவாங்க. எப்பவுமே இங்க மாயாண்டியுமே யாரு மேலேயுமே கோவம் பட்டதில்லை, இப்பவுமே கோவம் படல. ஆனா இதுக்கு மேல இந்த வீட்டுல யாருமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாருமே நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்க இருக்கிற தெய்வானையும் நந்தினி கிட்ட, நந்தினி நான் என்ன பண்ணுவேன், அதுவும் இல்லாம இந்த வீட்டுல மாயாண்டி அவர் வந்து மாயாண்டி அண்ணா என்ன சொன்னாலையுமே இந்த வீட்டுல தட்டாம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்ப அவங்க அந்த பூங்குடி புள்ள கேட்கல அப்படின்ற ஒரு கோவத்துல தான் அவளை வீட்டை விட்டு துரத்தி இந்த வீட்டையுமே நான் பூட்டினேன். ஆனா இது புரிஞ்சுக்காம அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறதா நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானா சொல்லவும், உடனே நந்தினியும் அம்மா இன்னும் இருந்தாலையுமே ஒரு பொம்பளை பிள்ளைய நீ வெளியே விட்டு இப்படி வீட்டை போட்டிருக்க கூடாது, கண்டிப்பா நீ செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்புமா, நீங்க எதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க, அதுவும் இல்லாம எங்க மாமாவும் அத்தையும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே எங்க மாமா மேலேயும் சரி அத்தை மேலேயுமே சரி மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் அக்கறையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றாங்கன்னா எவ்வளவு பெரிய கௌரவ கரைச்சலா இருக்கும், அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா இங்க அவங்க இப்படி அசிங்கப்பட்டு நின்றதை தான் நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லை. அம்மா மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, எனக்கு அழகர் மாமா கிடைக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, நான் கடைசி வரைக்கும் அழகர் மாமாவை நினச்சிக்கிட்டு நான் இருந்துக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வேணாம், நான் எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படியே கூட இருந்துக்கிறேன். ஆனால் மற்றபடி நீங்கள் என்ன நான் கோவப்படுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்கம்மா, நீங்கள் யாருக்கிட்டையுமே அசிங்கப்படுற மாதிரி எதுவுமே கடைசி வரைக்கும் நான் அழகர் மாமாவை நினச்சிக்கிட்டு அழகர் மாமாவோட நினைப்போட நான் இருந்துக்கிறேம்மா, நீங்கள் எனக்காக எதுவுமே கஷ்டப்படாதீங்க, நான் இந்த உலகத்திலே உனக்குன்னு நான் தாம்மா இருக்கேன், எனக்குன்னு நீங்கள் தாம்மா இருக்கீங்க, மற்றபடி நீங்கள் யாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டோ இல்லை கேள்வி கேட்டோ நீங்கள் நிற்கக்கூடாதம்மா, எனக்கு அதுதாம்மா வேணும், நீங்கள் எனக்காக எந்த ஒரு கஷ்டமும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே தெய்வானையும் நந்தினி என்னால் உன்னை வந்து இந்த ஒரு நிலைமையில பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல, அதுவும் இல்லாம நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சகிச்சுக்கிட்டும் வாழ முடியல, என்னால உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத ஒரு எந்த ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வானமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும் அம்மா எதுக்காகம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேம்மா, நீங்க மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்தையோ இப்படி ஒரு நினைப்பையோ நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, யாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டு நிக்க கூடாது, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்கிற மாயாண்டியும் இங்க பென்னி கிட்ட, பென்னி இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க தேனு கூட நான் உங்களை அமுச்சு விட்டு இருப்பேன், ஆனா இங்க எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பென்னி அப்படின்னு சொல்லிட்டு பென்னி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பென்னியுமே என்ன செய்யா, நீங்க ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல யாருமே எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க,
எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குச்சியா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அதுவும் இல்லாமல் அழகரும் பூங்கொடி மேலே இருக்கிற கோவமும் போகும். பூங்கொடி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறான் அழகர் தம்பி. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற இங்கே தேனுமே, ஆமாப்பா இங்கே மாமா சொல்கிற மாதிரி எல்லாமே சரியாகும்ப்பா. அதுவும் இல்லாமல் அண்ணியுமே இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாசலில் வந்து கோலம் போடுறது என்ன, அங்கே பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அண்ணி மேலே நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அண்ணியை வெளியே விட்டுட்டு இங்கே தெய்வானக்கா ஆண்டி அவங்க இப்படி பண்ணது ஒரு தப்பு தான். ஆனால் அதுக்கான ஒரு நியாயத்தை கேட்கறதுக்காக இங்கே அண்ணியுமே போயிருக்காங்க. மற்றபடி அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இங்கே அவங்க மேலே யாருமே கோவப்படாதீங்கப்பா. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தவே யோசிக்காதீங்க. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக சரியாகும்ப்பா. நீங்கள் எதுவுமே நினச்சிக்கிட்டலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே தேனுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மாயாண்டியும், சரி தேனு நீ போய் படு, உனக்கு ரொம்பவே அலட்சியமாகவும் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப தூரம் போய் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கிட்டுமே சொல்லி ஸ்வீட்டோடு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் இந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேது. அந்த மஞ்சமலை வந்து நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆனால் இப்போ வரைக்குமே நான் அந்த பேச்சை நினச்சிக்கிட்டு தான் அவன் மேலே எந்த ஒரு கோவம் படாமல் இப்போ வரைக்கும் என்னுடைய கோவத்தை நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் அவன் நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டானா கண்டிப்பாக அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கே இந்த பூங்கொடியை வெளியே நிற்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு மஞ்சமலையும் பேச்சையை அங்கே வெளியே நிற்க வச்சுருக்காங்க. முதல்ல அங்கே கால் பண்ணி பேச்சுக்கு அங்கே உள்ளே கூட்டிக்கிட்டாங்களா இல்லை வெளியே தான் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா கேளு பென்னி அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட சொல்லவும் உடனே பென்னியுமே சரிங்க செய்யா நான் இப்போ கால் பண்ணுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சுக்குமே கால் பண்ணுறாங்க. உடனே பேச்சுக்கு ஃபோன் போனதுமே பேச்சு அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபோனை தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குமே போயிடுறாங்க. கிச்சனுக்கு போனதுமே அட்டன் பண்ணி அண்ணன் பென்னிக்கு என்ன நல்லா இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுமே அழுதுகிட்டே பேசுவோம். உடனே அங்கே இருக்கிற பென்னியும், ஆத்தா என்ன ஆத்தா எதுக்காக அழுறாத்தா, நீ அழுகாதாத்தா, அங்கே உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டாங்களா, உன்னை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆத்தா உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, நீ அங்கே சந்தோஷமாக இருக்கிறல்ல, உன்னை எதனா துன்புறுத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பேச்சியும், அண்ணன் இல்லைண்ணே என்னை யாருமே கஷ்டப்படுத்தலைண்ணே, என்ன ஒன்று எங்கள் பூங்கொடிக்காக அவங்க அப்பா மறுபடியும் அங்கே பூங்கொடி எதனா ஒரு கஷ்டப்பட்டானா உன்னதான் நாங்கள் கஷ்டப்படுத்துவேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பூங்குடி அங்கே வந்துட்டா. ஆனால் அங்கே அண்ணன் வந்து என்னுடைய மகளை பூங்குடியை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அங்கே பூங்குடியே வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு என்னையுமே 3 மணி நேரம் என்ன வெளியவே நிற்க வச்சுட்டு இருந்தாரு. எனக்கு அப்போ கூட அண்ணனை நினச்சி தான் எனக்கு ரொம்பவே அழுகலையே வந்துருச்சு. அண்ணன் அங்கே தானே இருக்காரு, அண்ணன்கிட்ட கொடுக்குறீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னிக்கிட்ட கேட்கவும் உடனே பென்னியுமே, ஆத்தா உங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கா ஆத்தா, சேங்கிட்ட நான் கொடுக்குறேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டிகிட்டையுமே கொடுக்குறாங்க. உடனே இது பேச்சு, அம்மாடி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய அண்ணன் மாயாண்டியுமே பேசுகிறாங்க. உடனே பேச்சையுமே, அண்ணன் நல்லா இருக்கீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கே இருக்கிற பேச்சு சொல்லவும் உடனே மாயாண்டியும், ஆத்தா நீ எதுக்குமே கவலைப்படாதாத்தா, உனக்கு நான் இருக்க ஆத்தா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு ஆத்தா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே பேச்சியும், அண்ணன் எனக்கு இதுவரையும் நீங்கள் பண்ணதே போதும், இதுவரையும் நீங்கள் கொடுத்ததே நான் உங்களுக்கு கடங்காரியாக இருக்கேன், இதுக்கு மேலேயுமே என்னை கொடுத்து மேலும் மேலும் கடங்காரியாக ஆக்கி என்னை மனவேதனை படுற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் மறக்கவும் மாட்டேன், நான் உங்களை அந்த மனசுலேருந்து எரிக்கவும் மாட்டேன், எப்போவுமே எனக்கு உங்களுடைய ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே பூங்குடியை இப்படி வெளியே நிற்க வச்சிருக்கிறாங்க, என்ன யாருன்னா இப்படி பண்ணது, நீங்களாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாயாண்டிக்கிட்ட கேட்குறாங்க இங்கே பேச்சியும். உடனே மாயாண்டியும்,
ஆத்தா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை ஆத்தா. இங்கே நாங்கள் தேனுக்காக காலேஜ் விஷயமா சீட்டு விஷயமா அங்கே நாங்கள் வெளியூர் போயிட்டு இருந்தோம். அப்படி அந்த ஒரு டைமில் இங்கே தெய்வான நாங்கள் மார்னிங் வந்து ஊராளுங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனை பூங்குடியை நிற்க சொன்னோம். ஆனால் பூங்குடிக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி பிள்ளையும் என்னுடைய பேச்சை கேட்காம போயிடுச்சு. அந்த ஒரு கோவத்தில் தெய்வானையும் அங்கே இது பூங்குடிக்கிட்ட பிரச்சனை பண்ணி பூங்குடியை வெளியவே நிற்க வச்சுட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத்தா. இங்கே நடக்கிற விஷயம் இல்லை, இங்கே பூங்குடி சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் எல்லாமே நான் பார்த்துக்கிறாத்தா. நீ அங்கே எதுக்குமே கவலைப்படாத. பூங்குடியை என்னுடைய தங்கச்சி உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு மேலே நான் என்னுடைய தங்கச்சியுடைய பொண்ணை நான் பார்த்துப்பேன். உனக்கு கொடுத்த வாக்க நான் எப்போவுமே தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட நான் அந்த ஒரு வார்த்தையை நான் மறக்கவும் மாட்டேன். அதை எப்போவுமே என் மனசுலேருந்து தூக்கி எரியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே பேச்சியும், அண்ணன் எனக்கு இது போதுண்ணே, நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, எனக்காக எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலண்ணே. எனக்கு உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். நான் எப்போவுமே உங்கள் காலடியில் இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். ஏன்னா இங்கே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு அவர் என்னை டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு. என்னால் நான் இங்கே 2 பொண்ணுங்களை நினச்சி ஒரு அந்த கஷ்டத்தெல்லாம் இழந்து நான் அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பண்ணுறதெல்லாம் யோசிக்கிற போது நான் சாகனம் போல தோணுது. ஆனால் எனக்கு அந்த ஒரு மனசு வரமாட்டுது. உங்களை நினைக்கிற போது அந்த மனசே என் மனசுல இருந்து விலகி போயிடுது. எனக்கு அது ஒரு பயத்தோடு தான் நான் இருக்கேன். இனிமேலும் இங்கே இருந்தேன்னா என் உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால தானே நான் எப்போவுமே உங்கள் காலடியிலேயே கிடக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா வேலையுமே நான் செய்கிறேன்னு. உங்களுக்கு சமையல் செஞ்சு போகிறதுலேருந்து இங்கே எல்லாருக்குமே அத்தாச்சிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நான் இருந்துக்கிறேன்னு. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும், ஆத்தா பேச்சு நான் அப்போவே நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். நீ அப்போவே வந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்போ வராமல் இப்போ நீ இங்கே வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஆத்தா. நீங்கள் வா ஆத்தா, உனக்கு எப்போவுமே அந்த வீட்டில் இடம் உண்டு. அதுவும் இல்லாமல் நான் உன்னை இதுக்கு முன்னாடியே வா ஆத்தா, நீங்கள் இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன் ஆத்தா. நீ அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இங்கே மஞ்சள் மலை பண்ணுற தப்பெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு அதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஆத்தா. எனக்கு அதுதான் சந்தோஷம், எனக்கு அதுதான் நிம்மதி. நான் சந்தோஷமாக இல்லைனா கூட பரவாயில்ல, என்னுடைய தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பேச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பேச்சியும், சரிங்கண்ணே அவர் வந்துட்டாரு, இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காரு, அதனால் இந்த ஃபோன் பேசுகிறத பார்த்தாருனா என் மேலே ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணவும் போகிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க மஞ்சமலையுமே வாங்கிடுறாங்க ஃபோனை. உடனே ஏண்டி நீ அங்கே வந்து நான் உன்னை வெளியே நிற்க வச்சா என் பொண்ணு அங்கே கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு நீ இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அண்ணனை மறுபடியும் இன்னொரு கையை வெட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது எல்லாருமே இங்கே பேச்சுக்கிட்ட இங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. மஞ்சமலை சொன்னதை கேட்ட பேச்சியும் நான் அமைதியாக கீழே தலையை போட்டுக்கிட்டு குமிஞ்சிக்கிட்டே நின்றுடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும், ஏண்டி மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நீ யாருக்கிட்டனா பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனா கூட கண்டிப்பாக உன்னை அறுத்து போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மாயாண்டியும் பயங்கர கோவம். உடனே ஃபோனை கட் பண்ண உடனே அங்கே பெண்ணியை கூட்டிக்கிட்டு இவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சேச்சா எதுவுமே பிரச்சனை வேணாச்சியா, இப்போ தான் உங்கள் மகனுக்கு கல்யாணம் இருக்குது, கொஞ்ச நாள் போட்டோம், உங்கள் மருமக அங்கே வாயு உயரமாக ஆகட்டும், அந்த சந்தோஷமான விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொல்லி சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயத்தையுமே நாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே பூங்கொடிக்கு ஒரு புள்ளனை ஆயிடுச்சுன்னா இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய மனசு எல்லாமே மாறதான் செய்யும். அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
பேச்சு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பூங்கொடியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட பூங்கொடியும் அங்கே தப்பு மிகப்பெரிய இங்கே பண்ணவங்களை விட அங்கே பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. என்னுடைய அம்மாவை அங்கே வீட்டை விட்டு துரத்தி இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு இவங்களுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக எங்கள் அப்பாவால் தான் எல்லாருக்குமே பிரச்சனை போல். அப்பா தான் எல்லார்கிட்டையுமே பிரச்சனை பண்ணியே அவங்கள மைண்ட் செட் பண்ணி இதை பார்க்கவும் விடாமல் இங்கே அமௌண்ட்டும் அதிகமாக சொல்லி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எங்கள் அப்பாவையும் நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. அப்பாக்காக பழி வாங்கணும் வந்த எண்ணம் நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டிக்கிட்டேயும் எங்கள் அத்தைக்கிட்டேயுமே நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க பூங்கொடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.